புகழோடு தோன்றுக அஃதில்லார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்ற குரலுக்கு இணங்க 1975 நவம்பர் 16 அன்று விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் திரு ரகுநாதாச்சாரியாருக்கு மகனாக பிறந்தவர். தனது முதுகலை பட்டத்தை மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் தமிழ் இலக்கியத்தில் கற்று முடித்தார். ஆரம்ப காலத்தில் தனது பணியை தினமலர் நாளிதழில் தொடங்கிய இவர் தந்தை தொலைக்காட்சியில் பணியாற்றி பல்துறை அறிஞர்களுடன் விவாதம் செய்யும் ஆயுத எழுத்து என்னும் சிறப்பு நிகழ்ச்சியும், பல்துறை ஆளுமைகளை நேர்காணல் கண்டு அவர்களின் செயல்பாடுகளில் உள்ள உண்மை தன்மைகளை குறித்து பார்வையாளர்களுக்கு வெளிப்படுத்தும் கேள்விக்கு என்ன பதில் எனும் நிகழ்ச்சியும், மக்கள் முன்னிலையில் இரு அணிகளுடன் விவாதிக்கும் மக்கள் மன்றம் நிகழ்ச்சியும் இவரின் குறிப்பிடத்தக்க நிகழ்ச்சியாகும். சாணக்கியா என்ற சேனல் மூலம் உண்மை நிகழ்வை வெளிச்சமிட்டு மக்களிடம் கேள்வி எழுப்புவதில் வல்லவர். நேரிய பேச்சுக்கள் மக்கள் மனதில் அழியாமல் இருப்பதற்கு காரணம் இவரின் நேர்மை மட்டுமே. பல விவாத மேடைகளை உடைத்தெறிந்து தனது கருத்துக்களின் ஆழமான எண்ணங்களை விதைத்தார். சதுரங்க ஆட்டத்தில் கருப்பு வெள்ளை என்ற இரு அணிகள் எதிரெதிரே நின்றாலும் கூட இவர் நடுநிலையில் நின்று நியாயமான கருத்துக்களையே முன்வைப்பவர். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. DWPS ஸ்கூலில் தமிழில் பேசினா ஃபைன் போடுவாங்களான்னு தெரியல. போடுவாங்க போல தெரியுதே. அவங்களுக்கெல்லாம் இங்கிலீஷ் தெரியும், இங்கிலீஷில் பேசிடுவாங்க. நமக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. அதனால் என்னுடைய தாய் தமிழில் தான் பேசுவேன் அப்படின்னு நம்ம சொல்லி மதுரை மண்ணில் உட்கார்ந்துட்டு மீனாட்சி அம்மனுடைய ராஜ்யத்தில் உட்கார்ந்துட்டு ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்துட்டு தமிழில் பேசலைன்னா நாக்கில் சூடு வைக்கணும்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் பேசுகிறவங்கள சொல்லலை, இது தப்பா புரிஞ்சு. தமிழில் பேசலைன்னா ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ். முதல்ல இது ஒரு அற்புதமான நாள். இந்த பள்ளிக்கூடம் அவர்களுக்கு தெரியாமலேயே அல்லது தெரிஞ்சே கூட ஒரு அற்புதமான விஷயத்தை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் நிறைய இடங்கள்ல கணவன் மனைவி 2 பேருமே வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. 2 பேருமே வேலைக்கு போகிற இடத்துல இந்த ஜாயிண்ட் ஃபேமிலி அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு டைனோசரஸ் மாதிரி ஒரு அரிதனும் அரிதான ஒரு விஷயமா மாறிடுச்சு. அப்படி ஒண்ணு இல்லவே இல்லை. இப்பெல்லாம் ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் சேர்ந்து இருந்தாலே ஜாயிண்ட் ஃபேமிலிங்கிற மாதிரி போச்சு. ஓ, உங்க வீட்டுக்காரோட தான் இருக்கீங்களா, ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கீங்களா, சரி சரி. ஏன்னா அவர் மெட்ராஸ்ல இருக்கிறாரு, நான் மதுரையில் இருக்கிறேன் அப்படின்னா அது ஓகே அப்படின்னு அந்த மாதிரி ஆகி போச்சு. இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் ஒரே வீட்டில் இருக்கிறாங்கன்னா பரவாயில்லையே, நல்ல மனுஷனா இருப்பான் போல தெரியுது, பெரிய தியாகியா இருப்பான் போல தெரியுது அப்படின்னு. அப்போ ஒரு பிள்ளை தான் பெக்கணும், 2வது பிள்ளை பெற்றக்கூடாது அப்படின்னு அது ஒரு சத்தியம் பண்ணி வச்சிருக்கிறாங்க எல்லாரும். நம்ம 2வது பிள்ளை பெற்றக்கூடாது, என்னாலும் பரவாயில்ல, ஒரு பிள்ளை ஏதோ பாவம் போனா போகுது அப்படின்னு அதுவே கெஞ்சிக்கு தடி நம்ம பாட்டிகள் தாத்தா எல்லாம் மீனாட்சி அம்மன் வேண்ட, முருகா எனக்கு ஒரு பேரனை கூட ஒரு பேத்தியை கூட வேண்டி ஆண்டு போட்டு விட்டு அப்படி தப்பிதரும் இருக்கும். 2வது பிள்ளைக்கு முயற்சியே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. அப்படியேதான் அநேகமா தப்பி பிறந்ததா தான் இருக்கும். எப்படி கணக்கு தப்புச்சுன்னு தெரியலையே அப்படின்னு தான் இருக்கும். 2வது பிள்ளைக்கான முயற்சி. நான் 5வது பிள்ளை, 2 பிள்ளையோட போதும் எங்க அப்பா நினைச்சிருந்தா நான் என்ன ஆயிருப்பேன்னு யோசிங்க. 5வது பிள்ளை எங்க அப்பா 5 பிள்ளைங்க, நாங்க 5 பிள்ளைங்க, அப்படி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. சரி, எனக்கு எத்தனை பிள்ளைங்க உடனே கேட்டு வந்துடாதீங்க, அதான கேட்க வந்தீங்க. அபிஷியலா 2 பிள்ளைங்க. ஒரு 10 பேருக்கு புரியுது போல தெரியுது. சரி, ரைட். இப்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயத்த பண்றாங்க. நம்ம அப்பா அம்மா மட்டும் இல்ல, சில்ட்ரன் மட்டும் இல்ல, அதை தாண்டி இந்த கிராண்ட் பேரண்ட்ஸையும் கொண்டு வரணும் அப்படிங்கிறது. ஏன்னா பேரண்ட்ஸ் அவங்க கொண்டு வராங்கன்னா புரியுது, ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுத்து தான் ஆகணும். அந்த ஸ்கூல்ல அவங்க தான் இவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட். அண்டு பேரண்ட்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாகணும், ஏன்னா அவங்க தான் இவங்கள்ட்ட இன்வெஸ்ட் பண்றாங்க, அதனால அதுவும் கொடுத்தாகணும். ஆனா இந்த கிராண்ட் பேரண்ட்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் ஒரு முடிவெடுத்தாங்க பாத்தீங்களா, தட் இஸ் அ கிரேட்னஸ். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுதான் நான் சொன்னேன், அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ இந்த சொசைட்டில மிஸ் ஆகிருக்கக்கூடிய ஒரு கனெக்டிவிட்டி, ஒரு மிஸ் ஆகிருக்கக்கூடிய ஒரு கனெக்டிவிட்டியை அதை கனெக்ட் பண்ற ஒரு பெரிய லார்ஜர் ப்ராசஸ் ஒரு சொசைட்டிக்கு அவர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய நன்மையா பார்க்கிறேன். ரொம்ப அற்புதமான விஷயம். ஏன்னா அவங்க குடும்பமா இதை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு அந்த குடும்பத்துடைய வேல்யூ தெரிஞ்சிருக்குது. எங்க அப்பா எனக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ணாரு, அவங்க அப்பா எவ்வளவு சப்போர்ட் பண்ணாருன்னு
3 தலைமுறைகளாக இந்த பெரிய மங்கையர்க்கரசி குழுமம் வந்து எவ்வளோ பெரிய வேலையில் பண்ணியிருக்குன்னு அவங்களுக்கு அந்த ஃபேமிலியோட வேல்யூ அவங்களுக்கு தெரியுது. அதனால் இந்த ஃபேமிலியோட வேல்யூ கொண்டுறதுக்காக உங்களோட ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயத்தை பண்ணியிருக்கிறாங்க. பசங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்காங்க. அது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தேன் வந்ததுலேருந்து அவன் ஜாலியாக இருக்கான். நீ பேரண்ட்ஸ் டேன்னு வச்சுக்கோ, கிராண்ட் பேரண்ட்ஸ் டே வச்சுக்கோ, அனுவல் டேன்னு வச்சுக்கோ, எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் மாட்டு ஓடி யாராவது ஒரு ஸ்பேஸ் கிடைக்குதா, யாரோ மிஸ்ஸை பார்த்தோமா நமஸ்தே மிஸ் சொல்லிட்டு முடிச்சு டாக்டர் ஓடி போயிட்டோமா முடிஞ்சு வச்சுக்கதை. போதா குறைக்கு எங்கள் கடை வேறு வச்சுருக்காங்க, எனக்கு அந்த கடையில் இருக்குது அதுதான் வேணும் அப்படின்னு அது வேற கணக்காட்டி எனக்கு வாங்குன்னு வேறு சொல்கிறாங்க. அவங்க பயங்கர ஹாப்பியாக இருக்கிறாங்க. இப்போ நடுவில் இருக்கக்கூடிய அந்த கிராண்ட் பேரண்ட்ஸுக்கு வந்து ஒரு பெரிய ஆனந்தம். ஏதோ இந்த சாக்கை வச்சாவது நம்மளை ஸ்கூலுக்கு கூட்டு போனாங்களே, இந்த ஸ்கூல் எங்கே இருக்குன்னு கண்ணில் காட்டினாங்களே, நமக்கு வந்து அது தெரியவே தெரியாது. நம்மளை ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. ஏதாவது கேட்டோம்னா அதெல்லாம் உனக்கு தெரியாதுப்பா பேசாமருன்னு வேற சொல்லிடுவாங்க. அதை நம்ம பெத்த மகன் சொன்னா கூட பரவாயில்ல, நம்ம மருமகளும் சேர்ந்து சொல்லுவா, உங்க அப்பா பேசாம இருக்க சொல்லுங்க, இல்லாட்டி அவரே எடுத்து பார்க்க சொல்லுங்க, பிள்ளைலாம் அவரே அனுப்ப சொல்லுங்க அப்படின்பா. அந்த பிரச்சனை தாண்டி நம்மளையும் ஸ்கூல் கூட்டு வந்திருக்காங்க, ஏதோ கொஞ்சம் விளையாட்டு சொல்றாங்க. அப்ப நம்மளும் இந்த வீட்டுக்குள்ள ஒரு ஆள் தான் அப்படின்னு அவங்களுக்கு அங்கீகாரம் கிடைச்சிச்சுன்னு நான் பார்க்கிறேன். இந்த குரூப்லயே ஹாப்பியா இருக்கிறது இந்த 60 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த கிராண்ட் பேரண்ட்ஸ் தான். அப்பா அப்படின்னு அவங்க பேஸ்ல தான் ஒரு மலர்ச்சி. இந்த ஏதாவது விஷயங்கள்ல வந்து பையங்களுக்கு வந்து ஒரு அவார்டு கிடைச்சா, ஆமா என் பையன் தான், நம்ம பையன் தான், நான் தான் பயங்கர கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன் அப்படிங்கிறது. இந்த பேர பிள்ளைங்க பேத்தி பிள்ளைங்க ஒண்ணுமே செய்யாட்டாலும் பரவாயில்ல, தாத்தாக்கு எப்பயுமே ஹாப்பி தான், பாட்டிக்கு எப்பயுமே. அது பேரன் பத்தி ஏதாவது செய்யணுங்கிற அவங்க சேட்டை செஞ்சா கூட அப்படியே அவங்க அப்பன மாதிரியே சேட்டை செய்யறானே மாயி, அந்த சேட்டையை கூட ஒரு காம்ப்ளிமெண்டா சொல்லுவாங்க. அப்படியே அவங்க அப்பன மாதிரி காம்ப்ளிமெண்ட் அப்படி பண்றா, அவங்க அம்மா மாதிரி பண்றா அப்படின்னு. அது ஒரு பெரிய ஒரு ஹாப்பியா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த பேரன் பேத்திகளை தாண்டி ஒரு பெரிய ஹாப்பினஸ் இல்லை. அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சியான தருணத்தை ஒரு ஃபேஸ்ல வந்து அந்த எக்ஸ்பிரஷனை நான் பார்க்குறேன். பிள்ளைங்க எல்லாம் வந்து ஸ்கூல் ப்ரேயரை இங்கிலீஷ்ல பாடினாங்க. அந்த ஒரு 4-5 பிள்ளைங்களை நான் நோட்டீஸ் பண்ணேன் இங்கேருந்து அங்கேருந்துலாம். அந்த பிள்ளைங்க இங்கிலீஷ்ல பாடுறத அவங்களுடைய தாத்தாவும் பாட்டி அப்படி பாடுறாங்க, இங்கிலீஷ்ல பாடுறது. அது வந்து DWP ஸ்கூல்ஸ்க்காங்க அது இங்கிலீஷ்ல பாடுறது. அந்த இங்கிலீஷ்ல பாடுதுங்கிறதே நம்ம துறை இங்கிலீஷ்லாம் பேசுது அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய ஆனந்தம் வந்ததுல. திருச்சியில எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பருடைய பள்ளியில ஒரு பெரிய மிரக்கல் ஏற்பட்டுச்சு. அந்த பள்ளிக்கூடத்துல உங்களை மாதிரி ஒரு குழந்தைகள் வந்து நிறைய சேர்த்துருக்குறாங்க. அங்க வந்து ஒரு பெரிய பணக்கார வீட்டுல செர்வன்ட் மைடா வீட்டுல வேலை செய்யற ஒரு லேடியோடைய மகன் அந்த பள்ளிக்கூடத்துல படிக்கிறான். அப்போ வந்து அந்த வீட்டுல கரண்ட் போயிருக்கு, அந்த அம்மா வந்து வேலை பார்க்கறாங்க. அந்த அம்மாவுக்கு வேலைக்கு பார்க்கும்போது சும்மா துணைக்கு கூட வந்து வீட்டுல யாரும் இருக்க முடியாதனால இந்த பையனும் அவங்க அம்மா கூட போயிருக்கிறான். அப்ப கரண்ட் கட் ஆயிடுச்சு. அப்ப அந்த வீட்டோடைய செர்வன்ட் மெய்டோடைய பையன் அவன் நான் சொன்ன ஒரு பள்ளிக்கூடத்துல படிச்சுக்கிட்டு இருந்தான். அவன் வந்து who will light the candle அப்படின்னு கேட்டான். வேலைக்கார அம்மாவுடைய பையன் who will light the candle னு அந்த வீட்டு ஓனர்லாம் ஆடி போயிட்டாங்க. யாரா அவன் வேலைக்கார அம்மாவோட பையன் இங்கிலீஷ் பேசுறான் அப்படின்னு சொன்னோன்னே, அப்ப நான் சோ ஸ்கூல்ல படிக்கிறேன் அப்படின்னோடனே அந்த ஸ்கூலுடைய இமேஜ் வந்து அப்படியே நமக்கெல்லாம் வந்து இங்கிலீஷ்ல பேசுறதுங்கிறது ஒரு ப்ரைட், அது வந்து ஒரு பெரிய சந்தோஷம், பெரிய பெருமை. அந்த பெருமை வந்து அடிப்படையான விஷயமா மாறிச்சு. இன்னைக்கு வந்து பேட்லி நீடட் ஒரு விஷயமா மாறிச்சு. நீங்க எங்க போய் கன்வெர்ட் பண்ணாலும் அது வந்து நம்மளாம் வேற ஹிந்தி தெரியாது போடான்னு வேற சொல்லி பழகிட்டோம். நமக்கு வந்து ஹிந்தி வராதுன்னு சொல்லிட்டு அப்போ நமக்கு வந்து ஹிந்தியும் தெரியாது இங்கிலீஷும் தெரியாது, பெரிய சிரமம் இல்லை. அப்போ அட்லீஸ்ட் வி ஹேவ் டு மேனேஜ் வித் இங்கிலீஷ். அப்போ வந்து த்ரூ அவுட் இந்தியா மட்டும் இல்லை, அக்ராஸ் குளோப் நமக்கு போகிறதுக்கு வந்து இங்கிலீஷ் வந்து ரொம்ப எசென்சியலாக இருக்குது. அதனால் பள்ளிக்கூடத்தில் இங்கிலீஷ் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அவங்க வந்து கற்றுக்கிட்டோம். மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட், வீட்டில் தயவு செய்து தமிழில் குழந்தைகள்கிட்ட கொஞ்சம் பேசுங்க. தயவு செய்து வீட்டில் குழந்தைகள்கிட்ட கொஞ்சம் தமிழ் பேசுங்க. நீங்கள் பேசாட்டா பரவாயில்ல, உங்கள் தாத்தா பாட்டி, அதாவது உங்கள் மாமனார் மாமியார் அப்பா அம்மாவை அவங்களையாவது கொஞ்சம் குழந்தைகள்கிட்ட பேச விடுங்க. ஆட்டோமேட்டிக்காக அவன் வந்து தமிழ் கற்றுப்பான். இந்த தாத்தா பாட்டிகள் குழந்தைகள்கிட்ட பேசுகிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு, இங்கே நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸோடைய பேரண்ட்ஸும் இருக்கிறீங்க, உங்களுடைய பேரண்ட்ஸும் இருக்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸோடைய பேரண்ட்ஸுக்கு வந்து ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அந்த 40 வயசுலேருந்து 50 வயசுக்குள்ளே இருக்க 37லேருந்து 53க்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஏஜ். நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் நிறைய விஷயங்களை அனுபவித்து பாடுபட்டு வந்து நம்ம பிள்ளைகளை வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் இருப்பீங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு 2 குழந்தைகளை பெற்று நீங்கள் அனுபவித்து வந்ததுனால உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இருக்கும். அதனாலேயே உங்களுடைய பேரண்ட்ஸுக்கு, அதாவது இந்த பிள்ளைகளுடைய கிராண்ட் பேரண்ட்ஸுக்கு தெரியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. அவங்கெல்லாம் அவுடேட்டட் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கான வந்து நாலேஜுக்கான எக்ஸ்பைரி டேட் வந்துருச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. அது உண்மை இல்லை. 2 விஷயம்.
ஒன்று, இன்னைக்கு பேரண்டா இருக்கக்கூடிய நீங்க முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, அடுத்த 15 வருஷத்துல நீங்களும் கிராண்ட் பேரண்டா மாறிடுவீங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் we should keep it in mind. இன்னைக்கு பேரண்டா இருக்கக்கூடிய நாம அடுத்த 15 வருஷத்துல நாமளும் கிராண்ட் பேரண்டா மாறிடுவோம் அப்படின்னு. அப்ப நாமளும் அங்க மாறிடுவோம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கிட்டா இந்த கிராண்ட் பேரண்ட்ஸை நம்ம எப்படி டீல் பண்ணதுங்கிறது தெரிஞ்சிடும். இன்னைக்கு நிறைய பேர் ஏஜ் தான் ஆயிட்டதுனாலேயே அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியலன்னு நினைச்சிடும். செல்போனை ஹேண்டில் பண்றதுக்கு இந்த பெரியவங்களுக்கு தெரியாது, இந்த வயசானவங்களுக்கு, இந்த கிராண்ட் பேரண்ட்ஸுக்கு செல்போனை ஹேண்டில் பண்ண தெரியாது. ஆனா உங்களுடைய மகன் 4th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருப்பான், இங்க 5th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருப்பான், அவன் செல்போன் தலையில பிரிச்சு அசம்பிள் பண்ணிடுவான், ரீஅசம்பிளே பண்ணிடுவான். அப்ப நம்ம என்ன நினைச்சிடும், என் பையனுக்கு செல்போனை அசம்பிள் பண்ணவே தெரியும், எனக்கு செல்போன் வாங்க தெரியும், எங்க அப்பாவுக்கு செல்போன்னா என்னன்னு தெரியாது, போன் எடுத்தா அலோன்னு சொல்ல தெரியும், வேற ஒன்னு சொல்ல நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. பையனுக்கு அசம்பிள் பண்ண தெரியும், உங்களுக்கு செல்போன் வாங்க தெரியும். இந்த கிராண்ட் பேரண்ட்ஸுக்கு என்ன தெரியும்னா எப்படி பேசணுங்கிற தன்மை தெரியும். நமக்கு தெரியாத ஒரு விஷயம், ஹவு டு டீல், ஹவு டு டாக் அப்படிங்கிற அந்த தன்மை அந்த கிராண்ட் பேரண்ட்ஸுக்கு தெரியும். அவர்கள் வாழ்க்கையில நிறைய விஷயங்களை பார்த்து 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 அனுபவிச்சு அவங்களுடைய அந்த இடத்துல நிற்கும் போது அவர்களுக்கு வேற எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இருக்கிறாங்க. இன்றைய பேரண்ட்ஸ் நாளைய கிராண்ட் பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இருக்கு. உங்கள நிறைய பேருக்கு உங்களுடைய மாமனார் மாமியார, அப்பா அம்மாவை கூடவே சேர்த்து வச்சிருக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருக்கும். அப்படி இல்லைன்னு நினைச்சீங்கன்னா நீங்க துரதிர்ஷ்டசாலிகள் நான் சொல்வேன். எனக்கெல்லாம் இந்த பிக்கல் பிடுங்கள் இல்ல, நான் உண்டு, எங்க வீட்டுக்காரர் உண்டு, நான் நிம்மதியா இருக்கேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஐ வில் டெல் யூ ஆர் மிஸ்ஸிங் சம்திங். எதை வச்சு சொல்றேன் மிஸ்ஸிங் எப்படி சொல்றீங்க அப்படின்னா, எதையுமே அனுபவிச்சாதான் தெரியும் அது பிரயோஜனப்படுமா இல்லையா அப்படிங்கிறது. அந்த பெரியவர்கள் வீட்டுல பெரியவர்கள் முதியவர்கள் இல்லாத அப்படின்னா அவர்கள் முதியவர்கள் மட்டுமல்ல முதிர்ச்சி அடைந்தவர்கள் அப்படின்னு மெச்சூர்ட், நாட் ஓன்லி ஓல்டு பட் ஆல்சோ மெச்சூர்ட் அப்படிங்கிற ஞாபகம். அவர்கள் கிடைச்சிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை பாடம் நம்ம யாராலும் சொல்லித்தர முடியாது. நீங்க 2 பேருமே மோஸ்ட்லி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எம்ப்ளாய்டா இருக்கீங்க, வேலைக்கு போறீங்க அப்படிங்கனால குழந்தைகளுக்கு சொல்லித்தர வேண்டிய நிறைய விஷயங்கள் அவர்களுக்கு ரீச் ஆகாமலே போயிருது. இந்த சோசியல் வேல்யூஸ் சொல்றோம், வெறும் நம்ம ஸ்டடீஸ் மட்டும் இல்லாம நம்ம மாரல் வேல்யூஸ் என்ன, சோசியல் வேல்யூஸ் என்ன சொல்றோம். இந்த விஷயங்கள் நீங்க அவங்களுக்கு தனியா ஒரு கிளாஸ் எடுத்து சொல்லித்தர முடியாது. இந்த பிள்ளைகள்கிட்ட பூரா நீங்க என்ன சொல்லி தருவீங்க, இன்னைக்கு காலையில மிஸ் என்ன சொன்னாங்க, என்ன சொல்லி கொடுத்தாங்க, அது ஹோம்ஒர்க் என்ன பண்ணாங்க, அதை என்ன நம்ம பண்ணோம் அப்படிங்க மட்டும் சொல்லி கொடுப்போம். அதை தாண்டி 150 விஷயங்கள் இருக்கு. அவங்க +2 முடிச்சுட்டு காலேஜ் போகும்போது அவன் கத்துக்க வேண்டிய விஷயங்கள் 1000 விஷயங்கள் இருக்கு. அதை பூரா யார் சொல்லி தருவா அப்படின்னா ஒரு கிளாஸ் வச்சு, ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் வச்சு சொல்லி தர முடியாது. அது லைஃப் லெசனா டே பை டே எவ்ரிடே போகும். அது அந்த குழந்தைகளுடைய தாத்தா பாட்டி மூலமா தான் போகும். ரோட்ல போகும்போது நீங்க பார்த்திருப்பீங்க, அந்த தாத்தாவும் பேரனும் அல்லது பேத்தியும், அந்த பாட்டியும் அந்த பேத்தியும் அவங்க ரோட்ல நடந்தாங்கன்னா அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் கையை எப்படி கெட்டியா பிடிச்சுப்பாங்கன்னு பார்க்கணும். ஐ எம் டெல்லிங் யூ, உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் இருக்கக்கூடிய பாண்டை விட உங்களுடைய குழந்தைகளுக்கும் உங்களுடைய மாமனார் மாமியார் பெற்றோர்கள் இருக்கக்கூடிய பாண்ட் அதிகமானதாக இருக்கும். ஏன்னா தட் இஸ் கனெக்டட் த்ரூ சோல் அண்ட் ஹார்ட். அது இதயத்தோடு கனெக்ட் பண்ணதா இருக்கும். நீங்கள் பார்ப்பதை விட 10 மடங்கு உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய மாமனார் மாமியார் அல்லது பெற்றோர் பார்த்துக் கொள்வார்கள். ஏன்னா அவங்களுக்கு அந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன், என்னுடைய பிள்ளை அவனுடைய பிள்ளைன்னு பார்க்கும்போது அவர்கள் தங்களுடைய குலம் தலைத்ததாக நினைக்கிறார்கள். தங்களுடைய ஜெனரேஷனே பிளஸ்ட் ஆயிருச்சு, தங்களுடைய லைஃபே பிளஸ்ட் ஆயிருச்சு, அர்த்தம் உள்ளதாயிருச்சுன்னு பார்ப்பாங்க. என்னுடைய பேரம் பேசி எடுத்துட்டேன் அப்படின்னா அதை விட ஒரு பெரிய ஒரு கர்வம் அவர்களுக்கு எதுவுமே இருப்பதில்லை. யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். நீங்க நினைச்சு இது ஒரு டிஸ்டர்பன்ஸ், இது ஒரு ப்ராப்ளம், இது ஒரு சேலஞ்ச் அப்படின்னு நினைச்சீங்கன்னா யூ ஆர் மிஸ்ஸிங் எ லாட் அப்படின்னு அர்த்தம். அந்த குழந்தைகளுக்கு சொல்லித்தர வேண்டிய சாதாரண விஷயம், எப்படி போறது, கோயிலுக்கு போறது, கோயிலுக்கு போட்டா சாமி கும்பிடுறது, சாமின்னா யாரு. அந்த குழந்தைகள் நிறைய ஆச்சரியமான கேள்விகளை கேட்கும். குழந்தைகள் கேட்கக்கூடிய கேள்விகள் மாதிரி ஒரு ஒரு பயங்கரமா ஆச்சரியமான கேள்விகள் ரங்கராஜ் பாண்டேவால கேட்கவே முடியாது. குழந்தைகள் ரொம்ப இன்னசென்டா. ஓஷோ சொல்வார் ஆச்சரியமா, they may be right, they may be wrong. குழந்தைகள் சரியாக இருக்கலாம், தவறாக இருக்கலாம், ஆனால் they are always honest அப்படிமா. குழந்தைகள் ரொம்ப நேர்மையானவர்கள் அடிச்சு அவங்க மனசுல என்ன படிச்சோ அதை ஸ்ட்ரைட்டா சொல்லிடுவாங்க. ஆனா நீங்க என்ன பண்ணிடுறீங்க, நாம என்ன பண்ணிடுறோம், இந்த உலகம் நமக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுத்ததுங்கிற அடிப்படையில ட்ரிக்கியா மாறிடும்.
நம்ம கொஞ்சம் ராஜதந்திரமா கொஞ்சம் விவரமா நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிற கணக்குல வச்சிரும். ஆனா இப்ப என்ன ஆகுது, குழந்தைகளுக்கு நேரடியா ட்ரிக்ஸ் தான் போய் சேருது. அவர்களுக்கு வந்து எப்படி பழகணும் எங்க போகணுங்கிற விஷயங்கள் தெரியுது இல்ல. அப்ப அவர்களும் இந்த தாத்தா பாட்டிகளும் இந்த கிராண்ட் பேரண்ட்ஸ் அண்ட் கிராண்ட் சில்ட்ரன் அவர்களுக்குள்ள கனெக்ட் வரும்போது நீங்க எதெல்லாம் குழந்தைகளுக்கு பாஸ் பண்றதுக்கு மிஸ் பண்றீங்களோ அதை எல்லாமே இந்த கிராண்ட் பேரண்ட்ஸால கொடுக்க முடியும். நல்லா யோசிச்சு பாருங்க. அண்ட் யூ கேன் ரீகால் இட். உங்களுடைய குழந்தைகள் உங்களிடம் ஒரு 4 கேள்வி தொடர்ந்து கேட்டாங்க அப்படின்னா, ஒரு பேச்சுக்கு சாமி கும்பிடு அப்படின்னு சொல்றீங்க, அந்த குழந்தை வந்து சாமி எங்க இருக்கு அப்படின்னு என்ன பதில் சொல்றீங்க? சாமி எனக்கு கண்ணில் காட்டு அப்படின்னு என்ன பதில் சொல்றீங்க? சாமி உண்மையிலேயே இருக்குதா அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்றீங்க? இப்படி 4 கேள்வி கேட்டா என்ன செய்வீங்க? பத்துன்னு முதுகுல 2 அறை போட்டு உங்க அப்பன மாதிரியே வாய் பேசுறாரு. அவருக்கு இந்த மாதிரி தான் வாய், உனக்கு அடிச்சிருக்கீங்க. பாயிண்ட் என்ன? They raised one important question. You have not answered. அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு பதில் தெரியாது, எனக்கு பதில் சொல்ல தெரியாது அப்படிங்கறனால அந்த குழந்தைகள்கிட்ட வந்து உங்களுடைய அறியாமையை வெளிப்படுத்த கூச்சப்பட்டு அவங்களை அடிச்சு வாயை மூடு சொல்லிடுறீங்க. பைதன் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் தெரியலன்னு நினைக்க மாட்டாங்க. கடவுள் இருக்கிறாரா, கடவுளை கண்ணில் காட்டு, கடவுள் எங்க இருக்கிறாரு, கடவுள் ஆம்பளையா பொம்பளையா அப்படின்னு 4 கேள்வி அவங்க எழுப்புனாங்கன்னு உங்களால அதுக்கு பதில் சொல்ல முடியாம போயிடுச்சுன்னா, எங்க அப்பாவுக்கு பதில் தெரியல, எங்க அம்மாவுக்கு பதில் தெரியல நினைக்க மாட்டாங்க. இதற்கு பதிலே இல்லைன்னு நினைச்சிருவாங்க. இதற்கு பதிலே இல்லைன்னு சொல்லுவாங்க. கடவுள் உண்மையிலே இல்லை போல, கடவுளை காட்ட முடியாது போல இவர்கள்ட்ட. ஏன்னா அவர்களுடைய பார்வையில பேரண்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஹீரோ ஹீரோயின்ஸா இருக்கிறீங்க. அம்மா அப்பா தான் அவங்க பாக்குறாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க, உங்களுடைய பாடியை மட்டும் ரிப்ளிகேட் பண்றதுல உங்களுடைய மேனரிசத்தையும் ரிப்ளிகேட் பண்ணுவாங்க உங்களுடைய குழந்தைகள். அவங்க வந்து உங்களை மாதிரியே பேசுறது, உங்களை மாதிரியே நிக்கிறது, உங்களை மாதிரி நடக்கிறது பண்ணுவாங்க. அப்போ வந்து அவங்க அப்படியே பார்த்து 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 சைல்டுஹுட்ல காப்பிகேட் தான் பண்ணுவாங்க. அப்ப நீங்க 4 பதில் சொல்லலைன்னு எங்க அப்பாவுக்கு பதில் தெரியாம இருக்காது, எங்க அம்மாவுக்கு பதில் தெரியாம இருக்காது. அப்ப அவர்கள் பதில் சொல்லலைன்னு அந்த பதிலே இல்லை போல அப்படின்னு நினைச்சுவாங்க. அப்ப நீங்க பாஸ் பண்ண முடியாம போற விஷயம் குழந்தைகளுடைய நாலேஜே ஸ்ட்ரக் பண்ணி விட்டு டிஸ்டர்ப் பண்ணிவிடும். இதே கேள்வியை உங்களுடைய கிராண்ட் பேரண்ட்ஸ் அந்த குழந்தைங்க கேட்டாங்கன்னு அவங்க நிறுத்தி நிதானமா 100 விஷயங்கள் சொல்லி கொடுப்பாங்க. அவங்க பொறுமையா அழகா சொல்லி கொடுப்பாங்க. இந்த பாரு மதுரை மீனாட்சி, இவங்க தான் நமக்கெல்லாம் ராணி, இவ தான் நம்ம எல்லாத்தையும் பெத்த, உங்க அம்மா உன்னை பெத்தா இல்லையா, அது மாதிரி நம்ம எல்லாத்தையும் பெத்த வந்து மீனாட்சி அம்மா தான் அப்படின்னு இந்த பேரண்ட்ஸ், இந்த கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து உங்களிடம் இல்லாத பொறுமையோடு அவர்கள் சொல்லி தருவார்கள். அந்த நிதானம் அவர்கள் வரும்போது 100 விஷயம் பாஸ் ஆகும். ஏன் வந்து அத்தை எங்க இருக்கிறாங்க, மாமா எங்க இருக்காங்க, உங்களுடைய ரிலேஷன்ஷிப்ல யோசிச்சு பாருங்க. இந்த குழந்தைகளுக்கு நீங்க கொஞ்சம் வீட்டுக்கு போய் யோசிக்க, உங்களுக்கு தெரியும் உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்க என்னென்ன ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் நீங்க அடையாளப்படுத்திருக்கீங்க. அவங்களுக்கு என்னென்ன ரிலேட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா, அப்பா அம்மாவை தவிர ரிலேட்டிவ்ஸே கிடையாது. பக்கத்து வீட்டுல ஏத்த வீட்டுல இருக்கக்கூடியவங்க வந்து அங்கிள் அண்ட் ஆன்டி, அவ்வளவுதான். பக்கத்து வீட்டுக்காரனும் அங்கிள் தான் ஆன்டி தான். உங்களுடைய சித்தப்பா பெரியப்பாவும் அங்கிள் தான் ஆன்டி தான், அதை தவிர ரிலேஷன். ஆனா நம்ம சித்தப்பா மாமா தாத்தா பாட்டி அத்தை பெரியம்மா பெரியப்பா பையன் அத்தை வீட்டு பையன் மருமக மாமா அப்படின்னு 150 உறவுகள் இருக்கு. அந்த உறவுகளே தெரியாமல் போயிடும். நீங்க என்ன நினைப்பீங்க? அந்த உறவுகள்லாம் தேவையும் இல்லை, அதெல்லாம் தொந்தரவு. ஒவ்வொருத்தரையும் வந்து உங்க அக்கா வந்தான்னா வந்து உயிரை வாங்கிடுறா, என்னை அதை பண்ணி கொடு இதை பண்ணி கூடாது சொல்லிட்டு வீட்டுக்காரர் சொல்லிட்டு உங்க அக்கா இந்த பக்கம் வரக்கூடாது, ஒண்ணு நான் இருக்கணும் இல்லாட்டி அவ இருக்கணும் சொல்லிடுவீங்க. அப்ப இந்த ரிலேட்டிவ்ஸே இங்க வீட்டுக்குள்ள நுழைய முடியாது அப்படின்னு. அப்ப என்ன ஆகுது? குழந்தைகளுக்கு உறவுகளே தெரிவதில்லை. பிளஸ் கல்யாணம் காட்சிக்கு போறீங்க, மேரேஜஸ் வெட்டிங்ஸ்லாம் நீங்க போறீங்க, மேரேஜ் போகும்போது என்ன பண்றீங்க? டோட்டல் ஃபேமிலியா போகாம குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நீங்க மட்டும் 2 பேர் போறீங்க, யாராவது ஒரு ஆள் நீ ரிசப்ஷனுக்கு போயிட்டோம் நான் கல்யாணத்துக்கு போறேன். அப்ப இவர் குழந்தைகளுக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப்னா என்னன்னே தெரியாம போயிருது, யாருன்னே இல்லாம போயிடுறாங்க. அப்ப நம்ம இப்படி பாஸ் பண்ணல. ஆனா மாறாக உங்களுடைய அந்த குழந்தைகளோட அந்த கிராண்ட் பேரண்ட்ஸ், உங்களுடைய அப்பா அம்மா, உங்களுடைய மாமனார் மாமியார் அவர்கள் அங்க இருந்தாங்கன்னா ஒவ்வொருத்தரையும் ஊரை சொல்லி பேரை சொல்லி ரிலேஷன்ஷிப்பை சொல்லி அவர் என்னவா இருக்கிறார்கள் சொல்லி அவர் மாதிரி நீ பெரிய ஆள் ஆகணும் சொல்லி குழந்தைகளுக்கு இன்டைரக்டா நிறைய ஆச்சரியமான விஷயங்கள் சொல்லி கொடுத்திருப்பாங்க. நான் என்னுடைய அப்பாவை நினைச்சு பாக்குறேன். இவங்க இன்ட்ரோடக்ஷன்ல சொன்னது போல எங்க அப்பா வந்து ஒரு பெரிய ஒரு பூஜை புனஸ்காரங்கள் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஞானி நான் ஃபீல் பண்ணுவேன். நிறைய கேள்விகளை நான் வந்து அவர்கிட்ட கேட்டிருக்கிறேன். தர்க்க ரீதியா நம்ம எப்படி நம்ம பேசுவோம் தெரியும்ல உங்களுக்கு, ரொம்ப தர்க்க ரீதியா நிறைய விஷயங்க. பல சமயம் தர்க்கங்களை தாண்டி குதர்க்கமாவும் நிறைய கேட்டிருக்கிறேன். நம்ம வந்து வெறும் ஒரு சண்டை போடணும் அப்படிங்கிற சென்ஸ்ல எங்க அப்பா நிறைய விஷயங்களை பொறுமையா நிதானமா அமைதியா சொல்லி 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 கொடுத்து இன்னைக்கு நான் ஒரு ஆளா நிக்கிறேன்னு அதுக்கு எங்க அப்பா சொல்லி கொடுத்த அத்தனை விஷயங்கள் தான் அடிப்படை காரணமா பாக்குறேன்.
அவர் சொல்லி கொடுத்த ஒவ்வொரு விஷயங்களும் என்னுடைய மனசுல ஒரு ஆழமா. ஏன் அப்படின்னு, அவர் நிறைய அடிச்சிருக்கிறாரு. அடிலாம் சரியான சாதாரண இல்ல. நீங்க எல்லாம் உங்க பிள்ளைகளை அடிக்க மாட்டேன்றீங்க, நீங்க ஒரே ஒரு பிள்ளை வச்சிருக்கீங்க, என்ன பண்றது? எங்க அப்பா, நாங்க 5 பிள்ளைங்க இல்லையா, என் கையை பார்த்துக்கு என்ன சைஸ்ல இருக்குன்னு. இதை விட ஒரு 1/2 இன்ச்சு பெருசா இருக்கும் எங்க அப்பா கை. அது விவசாயம் பார்த்த கை. அடிச்சு ஒரு அடி விட்டாருன்னா இங்க இருந்து அந்த ஸ்டேஜ்ல அந்த கார்ல போய் கிரு 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 போயிடுவோம். அதுல நான் வேற 5வது பையனா, எனக்கு முன்னாடி 4 பேர், அவங்களும் அடிப்பாங்க, அன்னைங்கெல்லாம் அவர் அடிப்பாங்க, எங்க அக்கா அடிப்பாங்க. அடி பின்னி எடுத்து அடி வாங்கி வடிவேலு சொன்ன மாதிரி, போப்பா நம்மளை அடிச்ச பூரா டயர்ட் ஆயிட்டான், நாங்கெல்லாம் வந்து எப்படி அடிச்சவங்கள டயர்ட் ஆகி நம்ம உட்காந்துருக்கோம். அப்ப என்னன்னா, அடிக்கிறது பிரச்சனை இல்லை, பிடிக்கிறது பிரச்சனை இல்லை, சொல்லி கொடுக்கிறது முக்கியமான விஷயம். அப்ப நான் உணர்ந்துகிட்டே போறேன், அவர்கள்ட்ட என்ன கத்துக்கிட்டேன். எங்க அம்மா காட்டின பாசம் அது வந்து என்னால கற்பனை பண்ண முடியுமான்னு தெரியல. ராத்திரி 12 மணி ஊர் சுத்திட்டு ஆடிட்டு ஓடிட்டு வந்து எந்த பத்தியும் கவலைப்படாம நான் 12 மணிக்கு வந்திருப்பேன். எங்க அம்மா வாசல்ல உட்கார்ந்துருப்பா. என்னம்மா உட்கார்ந்துருக்குற அப்படின்னா, நீ சாப்பிடல அப்படி. நான் வெளியில போனேன், நான் சாப்பிட்டுருப்பேன். இல்ல அது எனக்கு தெரியாது, இல்ல நான் என் புள்ள சாப்பிட்டாலும் பார்க்கணும். சரி நீ சாப்பிட்டியா? இல்ல நீ சாப்பிடாம நான் எப்படி சாப்பிடுவேன்? கற்பனை பண்ணி, இது என்னுடைய வீட்டுல நடந்த விஷயம், கற்பனை பண்ண முடியுமா? அப்படி இப்படி ஒரு அப்பாவும் அம்மாவும் பாசம் கொடுக்குறாங்கன்னா அந்த உறவுடைய வேல்யூவை நம்ம அடுத்த ஜெனரேஷன் கடத்தாம போயிட்டோம் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய லாஸ் அந்த குழந்தைகள் பாருங்க. அப்ப நம்முடைய கிராண்ட் பேரண்ட்ஸ், நம்முடைய ஊர்ல இருக்க பெரியவர்கள், அவர்களுக்கு இந்த உறவுல பூரா சொல்லித்தர வேண்டாமா? நம்ம ஒரு 4 நல்ல விஷயங்கள் எப்படி சொல்லுவீங்க? யாரா ஒருத்தருக்கு நல்ல விஷயங்களை பாடங்கள் மூலமா சொல்லித்தர முடியும்னு நினைக்கிறீங்களா? லெசன்ஸ் மூலமா சொல்லித்தர முடியுமா? முடியவே முடியாது. திருக்குறள் பார்த்திருக்கிறோம், 1330 குறள் இருக்கு. அந்த 1330 குறளையும் நாம படிச்சோம் அப்படின்னா மார்க்குக்காக மட்டும் தான் படிப்போம். யார் திருக்குறள் லைஃபுக்காக படிக்கிறான்னு சொல்லுங்க? லைஃபுக்காக யாரா படிக்கிறோமா? அப்ப என்னன்னா, நீங்க மார்க் கொடுப்பியா? நான் ஒப்பிக்கிறேன். பகவத்கீதை படிக்கிறேன், திருக்குறள் படிக்கிறேன், எனக்கு எவ்வளவு மார்க் கொடுப்பேன்? மார்க் மட்டும் வச்சு அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய லைஃப் லெசனை யார் சொல்லி கொடுப்பா அப்படின்னு இந்த கிராண்ட் பேரண்ட்ஸ் மட்டும் தான் சொல்லிக் கொடுப்பாங்க. அவர்கள் தான் தங்களுடைய அனுபவத்தின் மூலமாக சொல்லிக் கொடுப்பார்கள். நிறைய விஷயங்களை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவாங்க. நீங்க தயவு செய்து ஒரு பரீட்சார்த்த முயற்சியா ஒரு 2 மாசத்துக்கு நீங்க யார் யாரெல்லாம் கூட்டு குடும்பமா இல்லாம இருக்கீங்களோ அவர்கள் வந்து 2 மாசத்துக்கு உங்களுடைய தாத்தா பாட்டி, இந்த மாமனார் மாமியார், இந்த பெரியவர்களை வந்து 2 மாசம் உங்க வீட்டுல வச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் வருதுங்கிற பாருங்க. அப்கோர்ஸ் இந்த பெரியவங்களுக்கு வந்து கொஞ்சம் வாயை வச்சு சும்மா இருக்க முடியாது, சொல்லிட்டே இருப்பாங்க. என்னடா உன் பொண்டாட்டி ரசம் வைக்கிறா, நான் வந்து ரசம் வந்து கரெக்ட் தண்ணி மாதிரி இருக்காது, ரசம் மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லத்தான் செய்வாங்க. அதை வந்து ஓகே ரசமா நல்லா பண்றதுக்கு வழி பார்ப்போம் அப்படி இல்லாம நான் நொல்ல சொல்லிட்டே இருந்தா கஞ்சி தண்ணி கூட ஊத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியமான அந்த சேலஞ்சு கட்டாயமா வந்தே தீரும். அவர்கள் தங்களுடைய அனுபவத்தை சொல்றாங்க. ஒவ்வொருத்தரும் 5 பேர் 6 பேருக்கு மட்டும் இல்ல, குடும்பமா 10 பேர் 12. எங்க வீட்டுல நாங்க வந்து ஒரு பெரிய கூட்டு குடும்பம், பெரிய குடும்பம். நாங்க நிறைய பேர் கோயிலுக்கு பக்தர்களா வர்றவங்க எல்லாம் வந்து சாப்பிட விடுவாங்க. கோயிலுக்கு பக்தர்களா வர நிறைய பேர் சாப்பிட விடுவாங்க. ராத்திரி 12 மணிக்கு திடீர்னு 30 பேர் வந்து நிற்பாங்க. ராத்திரி 12 மணிக்கு 30 பேர் வந்து நிற்பாங்க. நார்த் இந்தியால வரவங்க நிறைய இருப்பாங்க, ஆண்டாள் கோயில் சாமியோட வருவாங்க. அப்ப எங்க அம்மா எங்க அப்பாட்ட சொல்லி விடுவாங்க, சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்காதீங்க. 12 மணிக்கு வந்திருக்காங்க, சாப்பிட்டீங்களான்னு கேட்காதீங்க. அவங்க தர்ம சங்கடத்துல சாப்பிட்டோன்னு சொல்லுவாங்க. கை கால் அலம்பிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு வாங்க, சாப்பாடு ரெடியா இருக்குன்னு சொல்லுங்க அப்படிப்பா. எங்க அம்மா இப்படி சொல்லி அனுப்புவாங்க எங்க அப்பா, நீங்க சாப்பாடு ரெடியா இருக்கு, ஒரு 1/2 hour ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வாங்க, ரெடியா இருக்கு. அப்பதான் அவங்க கூச்சப்படாம சாப்பிடுவாங்க. அப்ப இந்த விஷயத்தை நம்ம எப்படி கன்வே பண்றதுங்கிற வரைக்கும் இருக்கு. நம்ம வந்து ஒருத்தர் வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு 10 நாள் வந்திருக்காருன்னு எப்ப கிளம்புவீங்க அப்படின்னு கேட்டோம்னா எப்படி இருக்கும்? வந்து நின்ற உடனே எப்ப கிளம்புவீங்க? அப்ப நீங்க எவ்வளவு நாள் உங்களால இங்க இருக்க முடியும் அப்படின்னு கேட்டா நம்ம புள்ள நம்ம கூட இருக்கிற விரும்புது போல நினைப்பாங்க. அப்ப இந்த விஷயத்தை நம்ம சாதாரண ஒரு 2 மாசம் உங்களுடைய பெரியவர்களை இங்க வீட்டுல இருக்க வச்சு பாருங்க. உங்களுடைய லைஃப்ல என்ன சேஞ்ச் வரும் எனக்கு தெரியாது. நீங்க உங்களுடைய மாமனார் மாமியார் அல்லது உங்களுடைய அப்பா அம்மா அவங்களை கூட்டு உங்க வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க லைஃப்ல என்ன சேஞ்ச் வரும் தெரியாது. கட்டாயமா 100% 100% கேரண்டியா உங்களுடைய பிள்ளைகள் லைஃப்ல ஒரு பெரிய ஒரு மலர்ச்சி வரும், பெரிய ஒரு தெளிச்சி வரும், அவங்களுக்கு ஒரு பெரிய கிளாரிட்டி வரும். ஹவு டு லீட் லைஃப் அப்படிங்கிற ஒரு பயங்கர ஆச்சரியமான விஷயம். அண்ட் நீங்க பாருங்க தயவு செய்து, இப்ப நீங்க உங்களை கம்பேர் பண்ணி பாருங்க. இப்ப நீங்க பாருங்க, இந்த பிள்ளைகள் வந்து உங்கள்கிட்ட அதிகமா இருக்காங்களா, உங்க தாத்தா பாட்டி அதிகமா இருக்காங்களான்னு பாருங்க. இப்பயே நீங்க பாத்துங்க எங்க இருக்காரு. அப்ப வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த தாத்தா பாட்டு இருக்கிற குழந்தை விரும்புவாங்க, அவங்கள்ட்ட கான்வர்சேஷன் பண்ணுவாங்க அதிகமா. ஏன்? நீங்கள் குழந்தைகளாக இருந்தபோது நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னவர்கள் உங்களுடைய பெற்றோர். இன்றைக்கு அவர்கள் குழந்தைகளாக மாறி இருக்கிறார்கள், அவருடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது. அந்த பேரண்டிங் வந்து அப்படியே மாறி. உங்களுக்கு அவங்க ஒரு பேரண்டிங் பண்ணாங்கல்ல, நீங்க 5 வயசு குழந்தையா இருக்கும் போது, 5 வயசு வரைக்கும் இருக்கும் போது
உங்களுக்கு வந்து என்ன பிரச்சனைன்னு சொல்ல தெரியாத போது உங்களுடைய தாய் உங்களுடைய பிரச்சனையை உங்களுடைய அழுகையின் மூலமா கண்டுபிடிச்சிடும். ஒரு மதர், உங்களுக்கு தெரியும், நீங்க எல்லாம் மதரா இருக்கிறீங்க, அந்த மதருக்கு மட்டும்தான் தெரியும் அந்த குழந்தை எதனால அழுகுதுன்னு. எறும்பு கடிச்சு அழுகுதா, பசினால அழுதா, அண்ணன் அடிச்சனால அழுதா, எதனால அந்த குழந்தையோட அழுகையை வச்சு அம்மாவால கண்டுபிடிச்சிருவா. அத மாதிரி தானே உங்களுடைய அப்பா அம்மாவும். அவங்கள யோசிக்கணுமா இல்லையா? அப்ப வெறும் இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய குடும்ப வழக்கத்துப்படி அப்பா சைட்ல இருந்து வரக்கூடியவங்க தான் வர முடியும், அம்மா சைட்ல இருந்து வர முடியாதுங்கிற ஒரு பெரிய ஒரு துயரம் இருக்கு. பெண் பிள்ளைகளை பெற்றவங்க வந்து இன்னைக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க. அது எனக்கு 2 பிள்ளை தான், அது நான் என்ன மாப்பிள்ளை தங்கமானவர் தான், பட் நான் எப்படி அவர் வீட்டில் போய் இருக்க முடியும்னு யோசிக்கிறாங்க. அப்படி இருக்கவே கூடாது. ரொம்ப சந்தோஷமா அவர்களையும் வரவேற்கணும். என்னுடைய அப்பா தன்னுடைய கடைசி காலத்தை என்னுடைய வீட்டில் தான் கழித்தார். என்னுடைய அப்பா அவருடைய கடைசி நிமிடம் வரைக்கும் என்னுடைய வீட்டில் தான் கழித்தார். என்னுடைய பெரிய மாமனார் என்னுடைய வீட்டில் தான் அவருடைய கடைசி காலத்தை கழித்தார். என்னுடைய மாமியார் அவங்களும் என்னுடைய வீட்டில் தான் கழிச்சாங்க. எல்லாருமே யாரும் அவங்களுக்கு உடம்பு முடியல அப்படின்னு சொன்னாங்கன்னா நேரா அவங்க எங்களுடைய வீட்டுக்கு தான் வருவாங்க. அப்படி சந்தோஷமா என்னுடைய மனைவி கவனிச்சுட்டாங்க. என்னுடைய மாமனார் நான் வந்து யோசனை பண்ணதே இல்லை. என் மனைவிக்கு நான் ரொம்ப முன்னாடி கல்யாணமான தருணத்தை சொன்ன விஷயம் ஒன்னே ஒண்ணுதான், உன்னுடைய அப்பா அம்மாவுக்கு என்ன செய்யணுமோ செஞ்சுக்கோ, எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, என்னுடைய அப்பா அம்மாவுக்கு எந்த குறையும் வந்துடக்கூடாது, இவ்வளவுதான் பாயிண்ட். என்னுடைய அப்பா அம்மா நீ எப்படி பார்த்துக்கோ, அது குறையில்லாம நீங்க அப்பா அம்மா காசு கொடு ஏதாவது போட்டு நான் கேட்கவே மாட்டேன். அப்கோர்ஸ் என் ஒய்ஃப் வச்சு உங்கள்கிட்ட புரிஞ்சு சொல்ல முடியாது, பட் என்னுடைய மனசாட்சிக்குள்ளதை நான் சொல்றேன். என் ஒய்ஃப் வந்து அவங்களுடைய பேரண்ட்ஸுக்கு என்ன கொடுத்தாங்க எதுவும் நான் கேட்கவே மாட்டேன், கேட்டதே கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கு கொடுக்குற நான் என்னுடைய அப்பா அம்மா கொடுக்குற என்னுடைய உரிமை மாதிரி அவளுடைய அப்பா அம்மா கொடுக்குற அவளுடைய உரிமை நான் நினைச்சேன். அப்ப எங்கேயுமே பிரச்சனை இல்லாம என்னுடைய மாமனார் மாமியார் எல்லாருமே கொண்டாடுவாங்க, எங்க மாப்பிள்ள மாதிரி உண்டா, எங்க மாப்பிள்ள மாதிரி உண்டாடுமா, அதுதான் பிரச்சனை. அப்ப குழந்தைகளுக்கு வந்து அந்த தாத்தா பாட்டி மேல பயங்கரம். என்னுடைய பிள்ளைகள் நான் எப்படி வளர்த்தோம் அப்படின்னா, அவர்களுக்கு உடம்பு முடியாம இருந்தபோது என்னுடைய பெரிய மாமனாருக்கு வந்து கேன்சர் வந்து ரொம்ப பெரிய சஃபரிங்லாம் இருந்தது. அப்ப வந்து அவருடைய லாஸ்ட் டேஸ் வந்து ரொம்ப டபுள்சமா இருந்துச்சு. அவருக்கு ரொம்ப பெயின், ஹாஸ்பிட்டல் வீடு போயிட்டு மாத்தி வந்துட்டே இருந்தபோது எங்க வீட்டுல எல்லாருமே நாங்க வந்து அவரை ஹேண்டில் பண்ண, அவருக்கு வந்து த்ரோட்ல அந்த பிரச்சனை இருந்தது, அதனால அவரால் பேசவும் முடியாது. அதனால என்னோட மனைவி ஐடியா பண்ணி இந்த நம்ம பிரின்சிபல் மேம் இவங்கலாம் வச்சிருப்பாங்கல்ல, பெல் வச்சிருப்பாங்கல்ல, அப்படி தட்டினா அப்படி வெளியில வந்து வருவாங்கல்ல, அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த பெல்லை கொடுத்துருந்தோம். நம்ம வந்து கால் பண்ணா சரி ஆள் வந்துடும், அவர் கொடுத்துருந்தோம் கையில. ஸோ ஏதாவது அட்டெண்டர் தனியா போட்டிருந்தோம், நாங்க ஃபுல்லா போய் பார்த்துருந்தோம். இருந்தாலும் ராத்திரி நம்மளை மீறி அட்டெண்டர் பாப்பாரோ பார்க்க மாட்டாரோ அப்படிங்கிற வேலையில அதையும் பார்த்தோம். யூ ஓன்ட் பிலீவ், நாங்க எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி பெல் அடித்தா நாங்க எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி எங்களுடைய பிள்ளைகள் போய் எந்திரிச்சுக்கிட்டு 3-4 பிள்ளைங்க அங்க இருந்தாங்க. அவங்க எந்திரிச்சு போய் தாத்தாக்கு என்னாச்சு பாட்டிக்கு என்னாச்சு அப்படி பார்ப்பாங்க. அது அவங்களுக்கு ஒரு பெரிய பிளஷன் கொடுத்து. அது வந்து அப்ப வந்து அவருக்கு வந்து த்ரோட்டுங்கனால சுவாசத்திலையும் பெரிய ப்ராப்ளம் இருந்தது. அப்ப சுவாசிக்கும் போது வந்து ஆக்சிஜன் சிலிண்டர் வச்சிருந்தோம். கோவிட் பீரியட் வேற, அவருக்கு கோவிட் இல்ல இருந்தாலும் அந்த கோவிட் பீரியட் சேலஞ்சு. அந்த ஆக்சிஜன் சுவாசிக்கிறதுல அவருக்குலாம் ப்ராப்ளம் வந்த போது என் பையன் வந்து அவனா அந்த ஆக்சிஜன் சிலிண்டரை நோண்டி எடுத்து வச்சு சரி பண்ணி அவன் டாக்டர் வந்து ரெடி பண்றதுக்கு முன்னாடி அவனே ரெடி பண்ணான். அப்ப இந்த பிள்ளைகள் பேர பிள்ளைகள் நம்மளை பாத்துக்கிறதுக்கு ஆள் இருக்காங்கும் போது அவ்வளவு ஆச்சரியம். அவருக்கு வந்து அவருடைய டெத் பெட்ல, என்னுடைய பெரிய மாமனார் டெத் பெட்ல இருக்கும் போது அவருக்கு பயங்கரமா மூச்சு திணறுது. அப்ப என்னுடைய பிள்ளைகள்லாம் வந்து அவருக்கு வந்து கால் தேய்ச்சி விட்டு தலை தேய்ச்சி விட்டு இந்த உடம்புல சூடு ஏற்றுறதுக்கு ட்ரை பண்றாங்க. அவர் சின்ன பிள்ளைகளா இருக்காங்கனால அவர் சொல்றாரு, நீ எல்லாம் கிளம்பு, நீ எல்லாம் இங்க இருக்க கூடாது. அவர் டெத் பெட்ல இருக்கக்கூடிய என்னுடைய பெரிய மாமனார் சின்ன பிள்ளைகளை பார்த்துட்டு நீ கிளம்பு, நீ எல்லாம் இருக்க கூடாதுன்றார். அவங்க இல்ல தாத்தா ஒன்னும் பிரச்சனை, நாங்க இருக்கும் தாத்தா. அப்ப நம்முடைய திணறலை இந்த குழந்தைகள் பார்க்க கூடாதுங்கிற ஒரு பெரிய உள்ளம் அந்த மாமனாரிடம் அந்த தாத்தாவிடம் இருக்கிறது. பரவாயில்ல நான் அவன் கூடயே நிற்பேன் அப்படிங்கிற அந்த உள்ளம் அந்த குழந்தைகளுக்கு வந்து நிக்குது. இவ்வளவுதான். கூட்டு குடும்பமா இருக்கிற மூலமா நமக்கு ஆள் இருக்கிறாங்க அப்படிங்கிற எண்ணம். எங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணாங்க. எங்க வீட்டுல அடுத்தடுத்து 3 பெரியவங்க கூட இருந்ததுனால உனக்கு தான் ரொம்ப வேலை, உனக்கு தான் ரொம்ப வேலைன்னு என்னுடைய ஒய்ஃபை என்கிட்ட நிறைய பேர் சொன்னாங்க. முதியோர் இல்லங்கள் இருக்குது. முதியோர் இல்லங்கள் மட்டும் இல்ல, இந்த கடைசி காலத்துல முடியாதவங்களை பார்த்துக்கிறதுக்குன்னே இல்லங்கள்லாம் இருக்குது. அவங்களுக்கு வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு சாப்பாடு கொடுத்துட்டு 3 கொடுத்துட்டு அவங்க வீடு மாதிரியே பார்த்துப்பாங்க அப்படிலாம் ஆள் இருக்குன்னு சொன்னாங்க. ரொம்ப உறுதியா நான் இருந்தேன் 2 காரணங்களுக்காக. நான் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இடத்துல எவ்வளவு பெரிய பண வசதியோட மருத்துவ வசதியோட ஆள் இருந்து தேர்ந்து எல்லாமே இருந்தாலும் அவர்களுடைய மகனான நான் அவர்கள் கூட்ட குரலுக்கு இருக்க முடியாது. அது ரொம்ப முக்கியமான பிரச்சனையா பார்த்தேன். அப்ப ராஜா அப்படின்னு கூப்பிட்டா நான் வந்து அங்க நிக்கணும். அவங்களுக்கு வந்து அந்த என்னுடைய பையன் பக்கத்துல இருக்கான்னு. என்னுடைய அப்பா பாட்டு பாடுவார். நான் வந்து ஆபீஸ்ல இருந்து வந்துட்டேன், என்னுடைய கார் சத்தம் கேட்டுச்சுன்னா எங்க அப்பா வந்து ராஜா வந்துட்டான் ராஜா வந்துட்டான்னு பாடுவார். லிட்டரலா பாடுவார். 85 வயசுல பாடுவார். என் ஒய்ஃப் எல்லாம் வந்து பயங்கரமா கேள்விடுவாங்க, அப்ப உங்க அப்பாவுக்கு அப்படியே உங்களை பார்த்தோன்னே அப்படியே 20-38 பல்லும் தெரியுது. அந்த உள்ள வந்தா அவருக்கு ஒரு ஆனந்தம். அவர் பையன் பாரு, பையன் வந்துட்டான்னு பாடுறாரு. அந்த மாதிரி அப்ப எங்க அப்பாவை கொண்டு போய் நான் ஒரு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தேன். அவரை வந்து அவங்களே பார்த்துக்கிடுவாங்க, நல்லா பார்த்துக்கிடுவாங்க. நான் மாசம் 10,000 ஃபீஸ் கட்டுறேன் அப்படின்னு அவர் ராஜா வந்துட்டான்னு எப்போ சொல்லுவார்?
அவருக்கு சாயந்தரம் ஆச்சு 6 மணி ஆச்சு 8 மணி ஆச்சு என் பையன் வந்துட்டாங்கிற தகவல் கிடைக்கும். அப்ப என்னுடைய அட்டண்டன்ஸ் கிடைக்காது அப்படிங்கும் போது அப்படி எப்படிப்பட்ட அது ஒரு இடமா இருந்தாலும் நான் அனுப்ப மாட்டேன் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான காரணம். அதுக்கு அனுப்பல. ரெண்டாவது, எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் எனக்கும் வயது ஆகும் அப்படிங்கிறது. நான் கடைசி வரைக்கும் நான் 45 வயசுல இருந்த பொருள் எனக்கும் வயசாகும், எனக்கும் மூச்சு திறனும், எனக்கும் உட முடியாம இருக்கும், எனக்கும் ஒரு நாள் உண்டு அப்படிங்கிறது தெரியும். அப்ப அன்னைக்கு எனக்கு என்ன ஆகும், நான் என்ன என்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி தருகிறேனோ அவர்கள் தான் நாளைக்கு அந்த விஷயத்தை செய்வாங்க. நம்ம ஒரு பழைய ஜோக் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, அந்த மாமனார் மாமியாருக்கு வந்து ஒரு உடஞ்ச பானையில வந்து வச்சிருந்தாங்களாம். அவங்க வந்து மாமனார் மாமியாருக்கு சாப்பாடு கொடுக்கும் போதெல்லாம் அந்த பானையில தான் கொடுப்பாங்க. அந்த பானையே ரொம்ப கேவலமா இருக்கும், அது ஒரு சட்டி மாதிரி இருக்கும், அது ரொம்ப கேவலமா இருக்கும், அதெல்லாம் சாப்பாடு கொடுப்பாங்களாம். அப்போ வந்து ஒரு நாள் சாப்பாடு கொடுத்து ஹேண்டில் பண்ணும்போது அந்த மருமக வந்து கொஞ்சம் வேகமா வச்சாலாம். அப்ப அந்த பேர பையன் சொன்னான், ஏமா பத்திரமா வைமா, அந்த சட்டி உடஞ்சிட போகுது அப்படின்னா. ஏன் உடஞ்சா என்னடா, நாளைக்கு உனக்கு அதுல நான் சாப்பாடு போடணும்லமா அப்படின்னா. இவ்வளவுதான் பாயிண்ட். அப்ப எது ஒரு நாள் முந்தையவர்களுக்கு நடக்கிறதோ அது மறுநாள். இந்த தாத்தா பாட்டி தான் கேட்டுருந்தாங்க, நீங்க யார் கேட்டுனா நீங்க பாக்கலையே, அந்த பூரா பார்த்து யாரு கரெக்டா தாத்தா பாட்டி ஆமா ஆமா சொல்லுங்க சொல்லுங்க அப்படி. அப்ப எது ஒன்று இன்றைக்கு அவர்களுக்கு நடக்கிறதோ நாளைக்கு நமக்கு நடக்கும்ங்கிறத நம்ம ஞாபகம். அதுதான் ரொம்ப முக்கியமான. நாம என்றுமே இளமையாக இருந்துவிட போவதில்லை, என்றுமே சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஏடிஎம் மிஷினாக இருந்தோட நமக்கு வயது ஆகும், நமக்கு வந்து உணர்வுகள் உண்டு, நாமளும் சாமானிய மனிதர்கள் தான் பார்க்கணும். அப்ப இந்த பேரண்ட்ஸ், இந்த பெரிய மனிதர்கள், கிராண்ட் பேரண்ட்ஸ் அவங்க கூட இருக்கிற மூலமா நாட் ஓன்லி வேல்யூஸ், உங்களுக்கு எவ்வளவு பெரிய சப்போர்ட் கிடைக்கும் பாத்துங்க. நீங்க ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுறது, வீட்டுல கொண்டு போய் விடுறது, வீட்டுல இருக்கிறது, குழந்தைகள் வீட்டுல பாத்துக்கிறது, குழந்தைகளை வீட்டுல பாத்துட்டு நீங்க 4 இடத்துக்கு வெளியில போறது, அப்படி 150 விஷயங்கள் அவங்க வந்து அவ்வளவு பெரிய சப்போர்ட்டிவ் இருப்பாங்க. அண்ட் அவர்களுக்கு நீங்க வந்து நாளைக்கு ஒரு கிரஷ்ல போய் சேர்ப்பீங்க, வேற எங்கேயாவது போய் சேர்ப்பீங்க, ஒரு அவங்க குழந்தைகளை பாத்துக்கிட்டோம் அப்படி யாருக்கு அவங்க நீங்க பாத்துப்பீங்க. நிறைய கிரஷ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா குழந்தைகளை பாத்துக்கணும்னா அந்த குழந்தை தூங்கிருச்சுன்னா நல்லதுன்னு நினைக்கிறாங்க. அந்த குழந்தை ஓடுனா ஆடுனா வேலை பார்த்தா அவங்களுக்கு வந்து பெரிய சிரமம், அவங்களுக்கு ஆக்டிவா இருந்தா பார்க்க முடியாது, தூங்கிட்டா நிம்மதினு பாக்குறாங்க. வேற அப்பா அம்மா பாத்தீங்கன்னா அவங்களை என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு ஃபுல்லா என்கரேஜ் பண்ணாங்க, அவங்களோட பேசிட்டு வச்சுட்டு போயிட்டு அவங்களுக்கு முடியாம இருந்தா கூட பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப நாம ரொம்ப தெளிவா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது நமக்கும் வயதாகும் என்பது. இந்த கிராண்ட் பேரண்ட்ஸுக்கு ஒரே ஒரு வரி மட்டும் சொல்லி முடிக்க விரும்புறேன். உங்களுக்கு வயது ஆனதுனால, உங்களுக்கு நிறைய அனுபவம் கிடைச்சதுனால, உங்களுக்கு லைஃப்ல பெரும்பாலும் இந்த ஃப்ரஸ்ட்ரேஷனை நோக்கி போறதுனால ஒரு தயக்கம், ஒரு கழிவிறக்கம், நமக்கு வயசாயிருச்சு, நம்ம நிறைய நினைச்சோம் அதெல்லாம் செய்ய முடியல அப்படிங்கறனால நீங்கள் என்னென்னலாம் செய்ய முடியலன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்க உடனே உங்க மகன் மூலமாவும் உங்களுடைய பேரன் மூலமா செஞ்சுன்னு ஆசைப்படுறீங்க. அப்ப அது வந்து ஒரு கன்வே பண்ற மெத்தட்ல பழைய விஷயத்துல நீங்க வந்து பழைய ஆற்றலா இருக்கனால அது ரொம்ப ஹார்ஷா கொண்டு போறீங்க. உங்களுடைய வார்த்தைகள்ல வந்து அந்த ஹார்ஷஸ், ஏன்னா நீங்க அந்த பிள்ளைகளை பூரா சின்ன பிள்ளைகளா பார்த்துருக்கீங்க. அப்ப அதே மாதிரி சொல்லும் போது அந்த வீட்டுல இருக்கக்கூடிய மருமகளுக்கு அவங்களுக்கு வந்து பெரிய டென்ஷன் வருது. ஏன் புருஷன் அப்படி சொல்லிட்டீங்க, உங்களுக்கு அது வந்து உங்களுடைய பையன் தான், ஆனா அவங்களுக்கு வந்து அவருடைய மனைவிக்கு வந்து தன்னுடைய கணவர் வரும். ரொம்ப தர்ம சங்கடமான விஷயம் இந்த இடத்துல பசங்களுக்கு இருக்கும், மகன்களுக்கு இருக்கும். அவங்களுக்கு என்னன்னா மனைவி பக்கமும் போக முடியாது, உங்கள் பக்கமும் நிக்க முடியாதுங்கிற ஒரு தர்ம சங்கடத்தில் இருப்பாங்க. நான் என்ன செய்யறது, டெய்லி காலைல இருந்துச்சா நீங்க சண்டை போட்டு நான் என்ன செய்யறது ஒரு தயக்கத்தில் இருப்பாங்க. அப்ப நீங்க 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டு என்னுடைய ரெக்வஸ்ட், எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கம்மியா பேசுங்க. கிராண்ட் பேரண்ட்ஸ் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கம்மியா பேசுங்க, எவ்வளவு முடியுமோ அவளை என்கரேஜ் பண்ணிக்கங்க. உங்களை நீங்க அவங்க வீட்டுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு டொமஸ்டிக்கலா அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க. அப்போ வந்து இந்த பேரன் பேத்திகள் மட்டும் இல்ல, இந்த மனைவி மருமகள் பகலங்களுக்கு வந்து அவங்க சாப்பிட கிளம்புனா அவங்களுக்கு எடுத்து வைக்கிறது, அவங்க ஆபீஸ் போறாங்கன்னா அவங்க பேக் பண்ணி வைக்கிறது, வீட்டுக்கு வந்தாங்களா அயன் பண்ணி வைக்கிறது, அயன் பண்ணி வச்ச விஷயம் மடிச்சு வைக்கிறது, மடிச்சு வச்ச விஷயங்களை பிரிச்சு வைக்கிறது, இது மாதிரியான சின்ன டொமஸ்டிக் ஹெல்ப் பண்ணீங்கனாலே அட்லீஸ்ட் அந்த விஷயங்களுக்காவது பார்த்துட்டு அவர்கள் வந்து ஓகே இது வந்து நமக்கு ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு பார்ப்பாங்க. மாறாக உங்களுடைய டாமினன்ஸை, நான் வந்து யார் தெரியுமா, நான் வந்து எத்தனை பிள்ளைகளை பார்த்துருக்கேன், அந்த டாமினன்ஸை நாம அங்க கொடுக்கணும்னு சொன்னேன். we will be the sufferers. நீங்கள் தான் பெரிய ஒரு துயரத்தை அனுபவிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. கிராண்ட் பேரண்ட்ஸ் இல்ல, பேரண்ட்ஸ் இல்ல, குழந்தைங்க இல்ல, இந்த 3 பக்கமும் நம்மளை ஞாபகம் வச்சுக்க வேண்டியது சந்தோஷமா இருக்க வேண்டியது, நிம்மதியா இருக்க வேண்டியது, அமைதியா இருக்க வேண்டியதுதான். நீங்கள் 1000 கோடி பணம் சம்பாதித்தாலும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் அமைதியும் இல்லை அப்படின்னா 10 பைசா பிரயோஜனம் இல்லை. ஒரு அமைதியற்ற வாழ்க்கை வாழ்ந்து நீங்க 8000 கோடி கொடுத்தாலும் நீங்க பக்கத்துல இருக்கக்கூடிய எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் போங்க, நீங்க என்னன்னாலும் போய் கேளுங்க, 8000 கோடி தான் கொடுக்குறேன், கொஞ்சம் அமைதி கொடுங்க, கொஞ்சம் நிம்மதி கொடுங்க அப்படின்னு கேட்டு பாருங்க, எந்த டாக்டராலும் கொடுக்க முடியாது. அப்ப அது வந்து ஒரு இன்ஹவுஸ் ப்ராடக்ட், அது வந்து இன்பில்ட் ப்ராடக்ட், அது வீட்டுக்குள்ள மட்டும்தான் கிடைக்கும் அமைதி, நிம்மதி, மகிழ்ச்சி. அதை கிராண்ட் பேரண்ட்ஸும் பேரண்ட்ஸும் மனசுல வச்சுட்டாங்கன்னா அவர்கள் பேசுகிற கான்வர்ஸ் பண்ணுகிற ஒவ்வொரு கான்வர்சேஷன்லயும் அந்த நிதானம் இருக்கும். அதை விட்டு நம்ம வெறும் ஆங்காரமா நம்ம சண்டை போடுற ஒரு ஆட்டிடியூட் வந்துட்டு நான் யார் தெரியுமா, நீ யார் தெரியுமா, உங்க பொண்ணு சரியில்லை, உங்க அம்மா சரியில்லை, உங்க அப்பா சரியில்லை, மாறி சண்டை போட்டா
டெய்லி விடிஞ்செந்திரிச்சா சண்டை தான் இருக்கணும். நாளைக்கு காலையில பொழுது புலந்த போது ஒரு சிரிச்ச முகத்தோட நம்முடைய மருமகளை பார்ப்போம், ஒரு சிரிச்ச மகளோட நம்முடைய மகனை பார்ப்போம். முடிஞ்சா அவங்களுக்கு முன்னாடியே நம்ம எந்திரிப்போம். அவங்களுக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணு பார்த்தா அது வந்து கட்டாயமா எல்லா மருமகளும் எல்லா மகனும் அந்த தாய் பண்ணிருக்கக்கூடிய அந்த தந்தை பண்ணிருக்கக்கூடிய கிரேட் ஹெல்ப் அவங்க மனசுல நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது மறக்காது. மாறாக நம்முடைய டாமினன்ஸை செலுத்த வேண்டிய காலம் அல்ல. நம்ம வந்து உங்களுடைய பிள்ளைகளை நீங்க 30-40 வயசு வரைக்கும் வளர்த்து கொண்டு வந்துட்டீங்க. இதற்கு பிறகு அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை வளர்க்கிறார்கள். அப்ப இந்த இடத்துல நாம விட்டு கொடுத்துட்டு போகணுங்கிற ஒரு சின்ன விஷயம். நாம விட்டு கொடுத்து போகணும். அந்த விட்டு கொடுத்துட்டு போறது ஒரு கம்பல்சன்ல இல்லாம, ஒரு பிரஷர்ல இல்லாம, அவர்கள் கொடுக்கிற அழுத்தம் அப்படி இல்லாம நம்ம கொண்டு போகணும். எல்லாத்தோட ரொம்ப முக்கியம் இந்த வயதானவர்களுடைய டிக்னிட்டி, அந்த சுயமரியாதை. அந்த சுயமரியாதை என்பது நாம் கேட்டு வாங்க முடியாது. எனக்கு கொஞ்சம் சுயமரியாதை கூட, என்னை மதின்னு சொல்ல முடியாது. அந்த சுயமரியாதை நாம் தான் பெற வேண்டும். உறவினர்கள்ட்ட வெளியில பொதுவில் நம்முடைய டிக்னிட்டி நம்ம எப்படி பாத்துக்கிறோமோ அதே மாதிரி இன்னைக்கு வீட்டுக்குள்ளேயும் அந்த சுயமரியாதை நம்ம தக்க வைக்க வேண்டியிருக்குது. அப்ப எவ்வளவு முடியுமோ அவ்வளவு குறைவாக பேசுவது, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நிறைவாக உதவிகள் செய்வது, உங்களுடைய பேரன் பேத்திகள் மேல முழுமையா உங்களை உயிரே வச்சிருப்பது, அவர்களுடைய நலனில் அக்கறை காட்டுவது, அவர்களை வளர்த்தெடுப்பதில் நீங்க முக்கியமான பங்களிப்பது, அவர்களை முக்கியமாக கோவிலுக்கு கூட்டு போவது. அதை நீங்க பார்த்து நீங்க வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு வந்துட்டாங்கன்னா பிள்ளைகளை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நீங்க கிளம்பிட்டீங்கன்னா இந்த அப்பா மக்கள் பாதி ரிலீவ் ஆயிடுவாங்க. அப்பா நமக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை, 5 மணிக்கு பையன் வந்துட்டான், அவனை வந்து அப்பா பார்த்து விடாரு, மாமனார் பார்த்து விடாரு, அது பெரிய ரிலீவ் கிடைக்கும். அந்த மாதிரி நேரத்துல நீங்க உங்க அப்பா அம்மா உங்க பிள்ளைகள்கிட்ட நீங்க பேசி, உங்க பேரன் பேசிட்டு அதுல ஒரு பெரிய விஷயத்தை சொல்ல முடியும். அந்த இடத்துலயுமே கூட அந்த குழந்தைகள்கிட்ட என்ன தப்பு நடக்குது பல வீட்டுல அப்படின்னா, உன்னுடைய அம்மா அப்படி சொன்னா, உன்னுடைய அப்பா எப்படி சொன்னா அப்படின்னு குழந்தைகள்கிட்ட நம்ம அவங்களுடைய பேரண்ட்ஸை பத்தி சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய இடங்களை பார்க்கிறோம். பிள்ளைகள்கிட்ட தாத்தாக்கள் அவர்களுடைய அப்பா அம்மாக்கள் பற்றி, தங்களுடைய பிள்ளைகள் பற்றி குறை சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அதனால அந்த குழந்தை பிஞ்சு மனசுல ஒரு பெரிய கன்ஃபியூஷன் ஏற்படுது. என்ன ஏற்படுது? தாத்தா போய் சொல்ல மாட்டாரு, பாட்டி கரெக்டா தான் சொல்றாங்க, நம்ம அப்பா அம்மாவோ ஹீரோ, அவங்க தான் ஹீரோயின், அவங்க தான் நமக்கு எல்லாம் ஆதர்சம் ஐடியல் அவங்க தான். அப்ப அவங்க சரியில்லையாங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வரும். அந்த குழந்தைங்க என்ன செய்வாங்க, ரொம்ப ஹானஸ்டா போய் அம்மா அம்மா உன்னை பத்தி பாட்டி இப்படி சொன்னா நீ இந்த மாதிரியா நேரா கேட்டுருவாங்க. அப்ப என்ன கையங்களுமா நீங்க மாட்டிக்கிடுவீங்க. அப்ப நான் அப்படி சொல்லல மாத்தி சொன்னேன்னா அந்த குழந்தைங்க யோசிக்கும், தாத்தா காலையில் எப்படி சொன்னாரு, சாயந்தரம் போய் சொல்றாரு அப்படின்னு. அப்ப அவங்களுக்கு தப்பான விஷயங்கள் போய் சேரும். அதை அப்படியே விட்டுட்டு நம்ம புரிஞ்சுக்கணும், அந்த குழந்தைகள்கிட்டயுமே கூட அவர்கள் அப்பா அம்மாவை ஞாபகப்படுத்துங்க, நியாயப்படுத்துங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லடா, உங்க அம்மாக்கு நிறைய வேலை, ஓவர்லோடு, அதனால கொஞ்சம் கோவமா கத்துனா, அதனால என்ன, நம்ம அம்மா தானே திட்டிட்டு போறா, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லுங்க. அப்பா தானே, அவர் வந்து உன் மேல உயிரை வச்சிருக்காரு, உனக்கு தெரியாதா, என் பிள்ளை உயிரை வச்சிருக்கான்னு தெரியாதா, அவ ஏதோ ஆபீஸ் டென்ஷன்டா அதனால அவர் பேசிட்டாண்டா அப்படின்னு அப்பா அம்மாவை நியாயப்படுத்தினா இந்த பேர பிள்ளைகளுக்கு உங்களை அதிகம் பிடிக்கும். பேர பிள்ளைகளுக்கு உங்களை அதிகம் பிடித்தால் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களை பிடித்தே ஆக வேண்டும். நிறைய நல்லது நடக்கட்டும். இறைவன் துணை இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.